இன்னையிலிருந்து நான் கோடீஸ்வரன். லட்சுமி அக்கா, பக்கத்துல யாரும் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்காவளா? இல்லையே சரஸ்வதி, ஏன் கேக்கா? நேற்று கோயில் கூட முடிஞ்சு நல்லா உணவு எடுத்திருப்பாவ, நல்லா கரிச்சூர் கிரிச்சூர் போட்டிருப்பாவில, உங்களுக்கு கொண்டு வருவாங்களான்னு பார்த்தேன். யாரும் கொண்டு வரலையாக்கும்? நமக்கு யார் இருக்கா சரசு? யாராவது சொந்தக்காரி தெரிஞ்சே இருந்தனா கொண்டு வருவாங்க. நமக்கு ஒருத்தர் இல்லையே. நம்ம ஊரில் கோயில் கூட சோறு எப்போ போடுவாங்களோ அப்போ தான் இனிமேல் சாப்பிட முடியும். ஆமாம் லட்சுமி, அது சரிதான். தெரிஞ்சவளும் யாராவது இருந்தால் கொண்டு வருவாளுவே, இல்லாட்டினா நம்ம வாயை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். எங்கிட்ட பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு இருந்தது, அதோ கூட படிக்க பிள்ளைகள் அந்த ஊரில் இருக்கோம்ல, அதுவெல்லாம் புது துணி எடுத்துருக்குவோம்மா, எங்களுக்கும் கோயில் கூடைக்கு எடுத்து தருவாள்லான்னு சொல்லிக்கிட்டே கிடக்காளுவே. ஆமாம் சரிதானே. அடுத்து நம்ம ஊர் கோயில் கூட வரும்ல, அப்புறம் பிள்ளைகளுக்கு கேட்க ஆரம்பிச்சிருவாள்வல்ல. நம்ம ஊரில் புரட்டாசியில் தானே கோயில் கூட. ஆமாம், வேற என்ன புரட்டாசி என்ன ரொம்ப நாளாக இருக்கு? இந்த ஆவணி ஆரம்பித்து போயிட்டு இருக்கு, என்ன உடனே முடிஞ்ச உடனே புரட்டாசி ஆரம்பிச்சிடும். ஆமாம்ல, அப்போ நாளும் பக்கத்தில் தான் இருக்கோ? ஆமாச்சே, நீங்கள் தானே முளைப்பறையில் இந்த தடவை தண்ணி தெளிப்பியே? ஆமாம் பார்ப்போம், யாரை சொல்லி அவளோ சொல்கிறையே தெளிச்சிட்டு போக வேண்டியது தான். யார் இது ஃபோன் அடிக்கிறது? பெரிய பொண்ணா? சொல்லல பெரிய பொண்ணு. அவ என்னத்துக்கு இப்போ ஃபோன் அடிச்சா? எங்கேருந்து போடியாலாம்? லட்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா விஷயம்? சொன்னா தானே தெரியும். போன போட்டவா நீ, விஷயம் தெரியுமான்னு என்கிட்ட என்ன கேள்வி? போட்ட நீ தானே விஷயம் என்னன்னு சொல்லணும். ஐயோ லட்சு, உமா மாமியார அந்த 2 திருட்டு பயல்களையும் ஆத்துக்குள்ள கிடப்பானுவலே, அவனை கடத்திட்டு போயிட்டானுவே. நீங்களும் இருந்தாதான் சரி வரும். நீங்களும் உடனே கிளம்பி ஆத்துக்கு வாங்க. அட என்னடா சொல்லியா? உமா மாமியார கடத்திட்டானுவளா? ஐயே, வயசான பொம்பளைய கடத்திருக்கானுவல. இல்ல காப்பாத்திட்டீங்களா இல்லையா? பெரிய பொண்ணு லட்சுமியும் வர சொல்லு, வர சொல்லு. ஐயோ லட்சு, நாங்க எங்க காப்பாத்த? இன்னும் நாங்க கண்டே பிடிக்கல. தூக்கிட்டு போறானோன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். கடைசியில் எங்க போனான்னு தெரியல. நீங்களும் வந்தாதான் சரி வரும். நீங்களும் வாங்க, சரசையும் கூட்டுக்கிட்டு நீங்களும். ஐயே, கண்ணுல பார்த்தவனையா விட்டுட்டு இருக்கீங்க. இருங்க, அப்ப நாங்களும் வாரோம். என்னக்கோ என்ன சொல்லி அழுவே? சரி லட்சு, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என்னக்கோ என்ன சொல்லி அழுவே? உமா மாமியார அந்த திருட்டு பயிலுவ கடத்திட்டு போயிட்டானுவலாம். அதான் அவங்கள பார்த்துருக்காளுவ, பின்னாடியே துரத்திக்கிட்டு போனாலுவலாம். அதுக்கப்புறம் எந்த பக்கம் போனாலுன்னு தெரியலன்னு சொல்லி கதை முடியாளுவே. அதான் நம்ம வழியும் கொஞ்சம் துணைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடியாளுவே. வாரியா சரசு, ஒரு போய் பார்த்துட்டு வருவோம். சரிக்கோ, நான் வாரேன். எல்லாம் நில்லுங்க, நானும் வாரேன். ஆச்சி வேண்டாம் ஆச்சி, நீங்க இருங்க. வயசான காலத்துல நீங்க எங்க தேடிட்டு அலைய முடியும் உங்களால? எல்லாம் பரவாயில்ல, நானும் வாரேன். அந்த பொம்பளை நல்ல மனுச்சி. அந்த பொம்பளை இப்படி திருட்டு பயிலுவ இப்படி தூக்கிட்டு போயிருக்கானுவல. வயசு பிள்ளைகள்னாலும் காரணம் இருக்குங்களாம். வயசான காலத்துல இந்த பொம்பளை என்னத்துக்கு கடத்தியானுவேன்? ஐயா ஆச்சே, நீங்க வேற ஏதோ நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு கடத்திருப்பானுவே. நாங்களும் எதுக்கும் போய் பார்த்துட்டு வாரோம். ஆமா ஆச்சே, நீங்களும் போட்டு அங்கங்கன்னு அலைஞ்சிட்டு அடக்க இயலாது உங்களால. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நானும் வாரேன். சரியாச்சே, உங்க விருப்பம். சரி வாங்க. நல்ல வேலை, என் ஒவ்வொன்றா வாரா. அவட்ட ஒரேட்டு சொல்லிட்டு போயிடலாம். வேற வந்ததும் தேடு வாழ்வலை என்ன பண்ணேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எம்மா என்னம்மா, எங்கே கிளம்பிட்டா? ஏலா, நான் ஆத்தங்கிற வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த உமா மாமியார் இருக்காவல்ல, அவையில அந்த திருட்டு பயிலுவ கடத்திட்டு போயிட்டானா, என்ன ஏதுன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். நீங்களும் ஒழுங்கா பத்திரமா வீட்டில் இருங்க. இனிமே தான் சோனியும் வருவா. 2 பேரும் சோறு பொங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டு சண்டை கிண்டை போடாம வீட்டில் பத்திரமா இருங்க. என்னது கடத்திட்டு போயிட்டாவளா? ஆமாலா, நான் ஒருட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்களும் பத்திரமா இருங்க, சரியா? சரிம்மா. ரக்கம்மா கையை தட்டி சான் சான் சக்க 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 சான். ஏன் இப்படி வைத்த கலக்குது இன்னைக்கு? எதுவும் வித்தியாசமா சாப்பிடலையே நாம. எங்க போனாலும் இந்த முட்டை பயிலுவேன். ஐயோ, நினைச்சாலே கோவமா வருது. இந்த கிழவிய யார் ஆத்து பக்கம் வர சொன்னது? யார் இது நம்ம கக்கா போற இடத்துல? சரி விடு, நீ ஒழுங்கா ஆத்துல போய் துணியை துவைக்கியான்னு உன்னைய ஃபாலோ பண்ணி பார்த்துக்க வந்திருக்கோம். ஆமா இழிச்ச வச்சு, கண்டிப்பா கிழவி அதுக்கு தான் வந்திருக்கோம். ஓஹோ, நம்ம கடத்தின கிளவியை பத்தி தான் பேசிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். ஆஹா, இது இந்த கும்பலா? இந்த கும்பலுக்கு சம்மந்தப்பட்ட ஆளையா நம்ம கடத்திருக்கோம். ஐயோ, இவ்வளவு சும்மாயே நம்ம கிட்ட அந்த நிலை நிப்பாளுவ. இப்போ இவ்வளவுக்கு சம்மந்தப்பட்ட ஆளை நம்ம தூக்கியிருக்கோமே. இவ்வளவு கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே. ஐயோ, வயித்த வேற கலக்கிக்கிட்டே இருக்கு. இந்த கிழவி வரும்போது அந்த நகை நட்டு வலையாவது கலட்டி வச்சுட்டு வந்திருக்கணும். அந்த ஆளை போட்டு ஆட்டிக்கிட்டு மினிக்கிக்கிட்டு வந்திருக்கோம். அதான் அந்த திருட்டு பயில தூக்கிட்டு போயிருப்பானுவேன். காட்டுக்குள்ள என்ன ஃபேஷன் ஷோவா நடக்குதுன்னு இந்த கிழவி அவ்வளோத்தையும் மாட்டிக்கிட்டு வந்துச்சு. சரி சரி, டென்ஷன் ஆகாத உமா. அதான் லட்சுமி அக்கா சரசக்காவெல்லாம் போன போட்டு கூப்பிட்டுருக்கோம்ல, அவைய வந்த உடனே எப்படியும் 4 பக்கமும் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போயிடலாம் அவங்க மாமியாரை. எட்டி இழிச்சாச்சு, எனக்கு என் மாமியாரெலாம் ஒன்றும் வேண்டாம். அது போட்டிருந்த நகை மட்டும் போதும் எனக்கு. மாமியா வேண்டாமா, நகை மட்டும் வேணுமா? இது நல்ல கதையா இருக்க. எங்களுக்கும் உன் மாமியா வேண்டாம், நகை மட்டும் போதும். சிட், யார் பார்த்த வேலை இது? வேற யாரு? எல்லாம் அந்த பெரிய பொண்ணாதான் இருக்கும். எங்க அவ? எட்டி உமாவா தூங்கிட்டுலாம் இருக்கா? தூங்கிக்கிட்டே எல்லாம் அந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஏலா பெரிய பொண்ணு, நம்ம இங்க என்ன காரியத்துக்கு வந்திருக்கோம்? நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏலா பெரிய பொண்ணு. என்ன பொணவாட அடிக்கி? ஓ உமாளா, அப்ப அடிக்கதான் செய்யும். என்னலா?
எட்டி நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏட்டி உங்கள் மாமியாரெல்லாம் நீ கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி தெரியல. எனக்கு வேற தூக்கமாக வருது. அதான் இதில் நல்லா காற்று வந்ததை இங்கே அப்படியே படுத்துட்டேன். நீ படுத்து தூங்கியதெல்லாம் சரிதான், என்ன காரியம் பண்ணன்னு கேட்கேன். ஏட்டி அரமண்டலு, நான் என்னெல்லாம் பண்ணியே? சும்மா தானே இருந்து தூங்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, மறுபடியும் அதே காரியத்தை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. வேற என்ன நீ என்கிட்ட கேட்க? எல்லாம் உமா அங்கே பாரு, கொலப்பள்ளியை கூட ஏற்றுக்கிடலாம், அந்த மாதிரி குசுப்பள்ளியெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. நான்லாம் ஒன்றும் இந்த காரியத்தை பண்ணலை. எல்லாம் சும்மா போய் சொல்லாத பெரிய பொண்ணு. டர்ரு புர்ருன்னு ஒரே சவுண்டாக தான் இருக்கு. நான் இல்லை, நரி இல்லைன்னா வேற யாரு? ஏன் அது நீயா கூட இருக்கலாம். சும்மா என் மேலே பழிய போட்டுறியோ? இந்த மாதிரி என் மேலே தேவையில்லாமல் பழி போட்டுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் நல்லா இல்லை உமா, சொல்லிட்டேன். ஏலாம் உமா, எனக்கு என்னமோ சத்தம் பெரிய பொண்ணுகிட்ட இருந்து வர மாதிரி இல்லை, இங்க பின்னாடி இருந்து வர்ற மாதிரி இருக்கு. இங்க தான் யாரோ இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காவ. எல்லாம் வாங்கலாம், முத இடத்த காலி பண்ணுவோம். ஆமா, பெரிய பொண்ணு சொல்லியதும் சரிதான். ஆத்துக்குள்ள கொள்ளைக்கு போற இடத்துல வந்து நின்றுக்கிட்டு மாமியால காணோம் மருமவள காணோம் தேடிட்டு இருந்தேன்னா இப்படிதான். ஆமா வாங்க, நம்ம வேற இடத்துல போய் தேடுவோம். நல்ல வேலை போயிட்டாலுவே, நம்மள கவனிக்கல. இந்த பக்கமா போலாமா அந்த பக்கமா போலாமா சரசு? எப்படி போறது? ஏக்கோ நீங்க பேசாட்டிக்கு அவளுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கப்படாதா எங்க இருக்காளவு என்னன்னு? ஆமாளா, அந்த போனு டப்பாவை தட்டி கேளுங்க எங்க இருக்காளவு என்னன்னு. வேற இந்த ஆத்துக்குள்ள ஒத்திலெல்லாம் கடந்து அவ்வளோ தேட இயலாது. வேற இந்த திருட்டு பயிலுவ நடமாடிய இடத்துல. ஆமா சரி, நீங்க சொல்றதும் சரிதான். ஆமாக்கோ, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கறதாக்கோ நல்லதுன்னு எனக்கும் தோணுது. சரி இருப்ப நான் ஃபோன் அடிச்சு பார்க்கேன். சரசு, அந்த அங்க கொஞ்சம் பாரு, தூரமா ஒரு 3 பேர் வாராளுவே. அதுவும் இந்த கோஷ்டி விளான்னு. ஆமா அவள் வேலையதான். இந்த வாராள் விளை, இவளுக்கு எதுக்கு ஃபோன் அடிக்கணும்? அப்போ வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நல்ல வேலை, கரெக்டான நேரத்துக்கு வந்தியலச்சு. இல்ல நாங்களும் வாரதெல்லாம் இருக்கட்டும். உமா மாமியாரை கண்டுபிடிச்சலாம் இல்லையா? இல்ல லட்சு, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம். இந்த கிழவி எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா உங்க மாமியாரவே காணாம போச்சு. லட்சுமி என்னமோ கடத்திட்டு போயிட்டானுல சொன்னா, நீ என்னன்னா உங்க மாமியார் எந்த அளவு போச்சுங்க? ஐய கிழவி, என் மாமியார் கிழவி அந்த திருட்டு பயலுவை கடத்திட்டு தான் போயிட்டானவ. மருமவளை இப்படி வியாவு பார்த்துக்கிட்டே அலைஞ்சா இதான் கேள்வி. ஏடா இப்ப நக்கல் அடிக்க நேரம் இல்ல, கண்டுபிடிக்கணும். ஏதாவது முயற்சி பண்ணனீங்களா இல்லையா? லட்சு, நாங்களே முயற்சி பண்ணாம இருப்போமா? எல்லா இடமும் தேடிட்டோம், ஒரு இடத்துலையும் காணோம். கண்ணுல பார்த்தவன கோட்டை விட்டுருக்கீல, வேற வழங்குமாக்கும். பின்னாடியே தான் இந்த லட்சு துரத்திட்டே வந்தான். எந்த ஆளா போய் தொலைஞ்சானவனு தெரியல, கர்மம் பிடிச்சவனு. சரி, இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? வாங்க, நாலா பக்கமா போய் தேடுவோம். ஆமாடா, சரி வாங்க போய் பாப்போம். கிழக்க தேடிட்டீங்களா? இந்த கிழக்க வடக்க எல்லாம் தேடிட்டோம். இன்னும் மேக்கையும் தெற்கையும் கொஞ்சம் தேட வேண்டியிருக்கு. ஏன்னா உமா, இந்த மேக்க ஒரு பாலடைஞ்ச வீடு கிடக்குமே, அந்த வீட்டை நீ போய் பாத்தியா? இல்லையே லட்சி, அங்க போய் பார்க்கலையே. பாலடைஞ்சு போன வீட்டுக்குள்ளே யாரு போய் இருக்க போறான்னு நினைச்சோம். அங்க பூரா பூச்சி தேளுன்னு தான் இருக்கோம், பாம்பு வேலாம். அங்க போய் எங்க தேட? சரியா போச்சு போ. இந்த மாதிரி இடத்துல தான் திருட்டு பயிலும் இருப்பானுவேன். நீங்கள் போய் அங்க போய் தானே தேடணும். அங்க போய் தேடாம ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களாக்கும். ஏட்டி உமா, லட்சு சொல்றது சரிதான். நம்ம அங்கே தேடி இருக்கணும், தேடலை. நேராக போய் அங்கே தேட போயிருவோமா? ஆமாடா, அங்க போய் தேடுவோம். வாங்க, தேவையில்லாத இடத்துலலாம் போய் தேடிட்டு இருந்தீங்களாக்கா இவ்வளோ நேரம். இல்லை சீக்கிரமா வாங்க, வேற உமா மாமியாரை கொண்டு போட்டுற போறானுவேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைக்கோ. எனக்கு நகை மட்டும் கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும். 3 கொத்தி செயின், 2 வைர கம்மல், 1 வைர மூக்குத்தி. அதுக்காண்டிதான் இப்போ நான் எங்கள் மாமியாரை தேடிட்டு அலையேன். இல்லாட்டினா அந்த ஆளை போட்டுன்னு விட்டுட்டு இருந்திருப்பேன். அட சண்டாளி, ஒன்னே மாதிரி மருமவளோ ஊருக்குள்ளே பார்த்தது இல்லாமா. கையில் மட்டும் நகை கிடைக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு எப்படி ட்ரீட் வைக்கணும் மட்டும் பாருங்க. இல்லை வாயில் ஏதாவது வந்துட போகுது. வா போய் தேடுவோம். ஒரு மனுஷியை காணும்னு பதட்டப்படாம அவன் நகை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. நகை என்ன பெரிய பொண்ணு, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு லட்சி இப்படி கொந்தளிச்சுட்டு போகுது? நல்ல வேலை லட்சு செவிட்டு வாக்கில் 4 அரை விடாமல் போச்சேன்னு சந்தோஷப்படு. ஒழுங்கா வா. நம்ம என்ன தப்பு பண்ணணும்? உண்மையை தானே சொன்னேனா? எல்லாம் பத்திரமா அங்கனே இருக்கட்டும். நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை எழுதி தரட்டுமா. எக்கோ, நீங்க சொன்ன வீடு இதுதானே? ஆமாடா, இதான். சத்தம் போடாம வாங்க, உள்ள போய் பாப்போம். ஆஹா, இந்த கும்பல் இங்கேயும் வந்துருச்சா? எப்படி கண்டுபிடிச்சாலும் இந்த குந்தாடிவே. உள்ள வேற சங்கர் என்ன பண்றான்னு தெரியலையே. இவ்வளோட்ட இருந்து இன்னைக்கு எப்படி ஆயினும் தப்பிச்சிருந்தோமே. எல்லாம் நில்லுங்களா, நானும் வாரேன். எல்லாம் உமா நில்லு. எக்கோ பார்த்து, திருட்டு பயிலுவ கையில ஏதாவது வச்சிருக்க போறானுவே, சுட்டுக்கிட்டு விடுவானுவே. பார்த்து எல்லாம் நானே பித்தட்டு கலங்கி போய் இருக்கேன். பயமுறுத்தாதீங்களா. இந்த கிழட்டு கிழவியெல்லாம் யார் இப்போ என் மாமியால தேடி வர சொன்னது? இது பெரிய சிபிசிஐடி கண்டுபிடிச்சிரும். நடக்கே ஏழலை இதுக்கு.
நான் என் மாமியா கிளவியை கண்டுபிடிப்பேனா திருட்டு பயில்வட்ட இருந்து நீ காப்பாற்றி கூப்பிட்டு போவேனா இல்லை இந்த கிளவியை காப்பாற்றி கூப்பிட்டு போவா? இது இந்த அண்ணன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஆமாம், அந்த கிளவியை யார் கூப்பிட்டு வந்தது? வேற யாரு? நம்ம லட்சு தான். இந்த லட்சுவை தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் சரியாயிரும்.